கடகம். கடகத்துக்கு எங்கே வராரு? 9. பாக்கிய சனியா, அஷ்டம சனி விலகுதுல்ல, பாக்கிய சனி. ஆலங்குடி போயிட்டோம், குருஸ்தலத்துக்கு ஓடிடணும். டக்குன்னு ஓடி போயிட்டு ஆலங்குடியில் போயிட்டு உட்காந்துக்கணும். வெள்ளை மொச்சை சுண்டல் இருக்குல்ல, அந்த வெள்ளை மொச்சை சுண்டல் 1 கிலோ அப்படி வாங்கி கொடுத்துரும். மூக்கடலை, மொச்சை இல்லை மூக்கடலை கொடுத்துருங்க. ஒரு 1/2 கிலோ மிளகு வாங்கி கொடுங்க மடப்பள்ளிக்கு. அவங்க எடுத்துன்னு போயிட்டோம், நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. வெண்பொங்கலுக்கு செய்வாங்களே மிளகு, பசுனை கொடுங்க, அதே அற்புதத்தை தரும். மன அழுத்தம், வயிறு மட்டும் பார்த்துக்கணும், எல்லாமே கிளியரன்ஸ் ஜம்முன்னு ஆகும். வயிறில் அசிடிட்டி இதெல்லாம் பார்த்துக்கணும். 7 மணி 8:30 7:30 மணிக்குள்ளே நைட்டு டின்னர் முடிச்சிடணும். காலையில் 9 மணி வரைக்கும் சுடு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அந்த 12 ஹவர் ஃபாஸ்டிங் இருக்கணுமா. மற்றபடி எல்லாமே எது கேட்டாலும் ஓகே தான். அனுகூலம் அனுகூலம் அனுகூலம். பழைய கடன்கள் செட்டில் ஆகிறது, எதிரிகள் விஷயம், வழக்கு விஷயம், புது பொறுப்பு, அரசு கௌரவம், வண்டி வாகன மாற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடைவது, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, உள்ளூர் பயணம் போகுது, வெளியூர் பயணம் போகிறது, பாஸ்போர்ட்டு நிறைய யூஸ் ஆகிறது, ஆச்சரியமான முன்னேற்றம்லாம் ஏற்படும். லாபம் ஏற்படுவது, தைரியம் ஏற்படுவது, சுபவிரய பிராப்தம் ஏற்படுவது, செலவுகள் அதிகமானாலும் புது செலவுகள் வந்தாலும் கடன் அமைப்பு ஏற்படுவது, அந்த கடன் கூட சந்தோஷ கடனாக ஏற்படுவது, வீடு கட்டிட்டு பாதியில் நிற்கிதுன்னா அதெல்லாம் கிளியரன்ஸ் ஆகுது, வேலையில் அனுகூலம் ஏற்படுவது, ப்ரமோஷன் ஏற்படுவது, விருதுகள் கிடைப்பது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், கலைமாமணி இந்த விருதெல்லாம் கிடைக்கிறது, சிலருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது, முகவரியே தெரியாத வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்த கடகராசிக்காரங்களாம் திடீர்னு லைம் லைட் வர்றது, சோஷியல் மீடியாவில் பெரிய பேர் புகழ் பெறுவது, பெண்களுக்கு காதல் அமைப்பு கை கூடுவது. உடனே கடகராசி பசங்க கேட்கக்கூடாது, எங்களுக்கு கூடாது, உங்களுக்கு ஏற்கனவே கூடிடுச்சுப்பா. பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது, அது இப்போ கூடும். டக்கு டக்குன்னு குடும்பத்தில் எல்லாமே அனுகூலம் ஏற்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேக ஆரோக்கியம் நல்லா பார்த்துக்கணும். அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். பெற்றோர் பெரியவர் ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாங்க, உடனே எகிரின்னு போகக்கூடாது சண்டைக்கு. நல்லா இருக்க, இன்னும் 2.5 வருஷத்துக்கு ஜம்முன்னு இருக்க, வேறு என்ன வேணும்? பிள்ளைங்க விஷயம்லாம் டக்கு டக்குன்னு ஜூனுக்குள்ளேயே நல்லதெல்லாம் நடக்கும், முடிச்சிடணும். அதே போல் துணை அல்லது துணைவியாக இருந்த பிரச்சனைலாம் தீர்த்துரும். கல்யாணம்லாம் டப்புன்னு பண்ணிக்கிங்க. ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே தாலி கட்டுறத வழியை பாருங்கள், நல்ல ஜம்முன்னு நடக்கும். இல்லைனா கொஞ்சம் தள்ளிப்போம், அவ்வளோதான், ஆனால் நடக்கும். ஏற்றங்கள் அனுகூலங்கள் எல்லாம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ராசி யார்? கடகம்.